அன்னை இல்லம் சினிமா துறையில் மிக பிரபலமானது. தியாகராய நகரில் தெற்கு போக் சாலையில் உள்ள இந்த வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று சிவாஜியே பெயர் சூட்டினார். அன்னை இல்லம் அன்பு நிறைந்த வீடு என்றால் மிகையல்ல. மிகப்பெரிய தலைவர்கள் கலைஞர்கள் வந்து விரிந்துண்ட இல்லம். முதலில் ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்த ஜார்ஜ் டி போக் என்பவருக்கு இந்த வீடு சொந்தமாக இருந்தது. இவர் ஒரிசா மாநிலத்தின் ஆளுநராகவும் இருந்தார். ஜார்ஜ் டி போக் வசித்து வந்ததால் தான் இந்த வீடு இருந்த தெருவுக்கு முதலில் தெற்கு போக் ரோடு என்று பெயர் சூட்டப்பட்டது. நடிகர் சிவாஜி கணேசன் இந்த வீட்டை 1959 வாங்கினார். நடிகர் சிவாஜி கணேசன் செவாலியே விருது வாங்கியதை அடுத்து சென்னை மாநகராட்சி தெற்கு போக் சாலையை செவாலியே சிவாஜி கணேசன் சாலை என்று மாற்றியது. அன்னை இல்லத்தின் தரைத்தளத்தில் உள்ள டைனிங் ஹால் உள்ளது. வீட்டில் உள்ள அனைவரும் இங்கே ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சிவாஜி கணேசனின் மனைவி கமலா அம்மாளின் சமையல் சினிமா உலகில் வெகு பிரபலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் சிவாஜி அன்னை இல்லம் வீட்டில்தான் இருப்பார். தற்போது அவரின் மகன்களான ராம்குமார், பிரபு குடும்பத்தினர் இங்குதான் கூட்டு குடும்பமாக வசிக்கின்றனர். அத்தகைய பெருமைமிக்க அன்னை இல்லத்தை தான் இப்போது ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்தின் ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஜகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ரூ.3.74 கோடி கடன் பெற்றிருந்தார். கடன் திருப்பி செலுத்தவில்லை. இதையடுத்து நடுவராக உயர் நீதிமன்ற நீதிபதி டி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டார். வட்டியுடன் சேர்த்து ரூ.39 கோடியை வசூலிக்கும் வகையில் ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் நிறுவனத்துக்கு வழங்க அவர் உத்தரவிட்டிருந்தார். பல்வேறு காரணிகளால் பட உரிமைகளை வழங்க எதிர்ப்பு எழுந்தது. இதனால் நடுவர் உத்தரவை அமல்படுத்தும் வகையில் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட கோரி தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்துக்கு சொந்தமான நிறுவனம் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் பதிலளிக்காததால் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.